السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. الحمد لله sisters, நம்ம 73வது சூரா அல் முஸம்மில் பார்த்துட்ருக்கோம். இது மக்காவில் அருளப்பட்டது. இதில் மொத்த வசனங்கள் எத்தனை? 20 இருக்குது. அல் முஸம்மில் அப்படின்னா என்ன அர்த்தம்? போர்த்தி கொண்டிருப்பவர் அப்படின்னு அர்த்தம். இப்போது இன்ஷா அல்லாஹ் நம்ம இதில் 1லேருந்து 9 ஆயத்துக்கள் பார்த்துருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் தஆலா நம்ம இன்றைக்கி 10லேருந்து 14 வரைக்கும் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். واصبر على ما يقولون واهجرهم هجرا جميلا وذرني والمكذبين أولي النعمة ومهلهم قليلا إن لدينا أنكالا وجحيما وطعاما ذا غصة وعذابا أليما يوم ترجف الأرض والجبال وكانت الجبال كثيبا مهيلا. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம 10லேருந்து 14 வரைக்கும் வார்த்தைக்கு வார்த்தை பொருள் தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். واصبر على ما يقولون واهجرهم هجرا جميلا. இப்போது வஸ்பிர் அப்படின்னா இன்னும் சகிப்பீராக, இன்னும் பொறுத்து கொள்வீராக, பொறுமையோடு இருங்க அப்படின்னு அர்த்தம். அலா மா யகூலூன அதாவது அவர்கள் பேசுவதை வஹ்ஜுர் அப்படின்னா இன்னும் விட்டு விடுவீராக ஹும் அவர்களை ஹஜ்ரன் விட்டுவிடுதல், ஜமீலா அழகிய விதத்தில், அன்றியும் அவர்கள் உமக்கெதிராக கூறுவதை பொறுத்து கொள்வீராக, மேலும் அழகான கண்ணியமான முறையில் அவர்களை விட்டு வெறுத்து ஒதுங்கி விடுவீராக. அதாவது அவர்கள் பேசுவதை சகிப்பீராக, இன்னும் அழகிய விதத்தில் அவர்களை விட்டு விலகி விடுவீராக. அதாவது ரொம்ப பேஷண்ட்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் சரி அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அதுதான் கிரேஷியஸாக இருக்கும். அதுதான் கண்ணியமான முறையாக இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஹஜ்ரன் ஜமீலா அதாவது கிரேஷியஸ் அவாய்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அழகிய வெறுப்பு அப்படின்னு சொல்லலாம். இதை அழகிய வெறுப்பு, அதாவது ரொம்ப பொறுமையோடு இருக்கணும். அதே சமயத்தில் இந்த அழகிய வெறுப்பை நீங்கள் காமிக்கணும். அந்த மாதிரி அல்லாஹ் சொல்கிறான். அதாவது அலட்சியம் காமிக்கணும். அழகிய அலட்சியம் அப்படின்னு கூட சொல்லலாம். அழகிய முறையில் அலட்சியப்படுத்துறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுமையோடு இருக்கணும். இப்போது இதில் பொறுமையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலும் இம்மக்கள் எவற்றையெல்லாம் புனைந்துரைக்கின்றார்களோ அவற்றின் மீது பொறுமை கொள்வீராக, மேலும் கண்ணியமான முறையில் அவர்களை விட்டும் விலகி விடுவீராக அப்படிங்கிறதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் நமக்கு சொல்கிறான். அப்போது இவங்களை எப்படி நினைக்கணுமா, சகிச்சுக்கணும், சகிப்புத்தன்மை ஏற்படணும், அதே மாதிரி அலட்சியமும் காமிக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் சொல்லி காமிக்கிறான். ஸோ இதில் கட்டளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டாக இருக்கிறது, அதாவது ரொம்ப பொறுமையோடு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் பார்க்குறோம். அப்போது இதில் உள்ள கட்டளையே பொறுமையோடு இருக்கணும். எதுக்காக பொறுமையோடு இருக்கணும் அப்படின்னு அடுத்த கேள்வி வருது இல்லையா? எதுக்காக பொறுமையோடு இருக்கணும்? இந்த நிராகரிப்பாளர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் வசப்பாடுனாங்க இல்லையா? இந்த ஃபூலிஷாக இருக்கக்கூடிய இந்த இறை நிராகரிப்பாளர்கள், மக்கத்து காஃபிர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருந்தாங்க. பைத்தியக்காரர்னு சொன்னாங்க, மடையர்னு சொன்னாங்க, சூனியக்காரர்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான வசை வார்த்தைகளால் பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? அப்போது அந்த மாதிரியான ஆளுங்கக்கிட்ட
எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காமிக்கிறான். எப்படி இருக்கணுமா நபியே, உங்களை பற்றி அவங்க கேவலமாக பேசுகிறாங்க, ரொம்ப வந்து வசப்படுறாங்க, ரொம்ப வந்து என்ன சொல்கிறதுனா மக்கத்து குறைஷிகள் வந்து ரொம்ப வந்து உங்களை இன்டீசெண்டாக நடத்துகிறாங்க. ஓகேவா, ரொம்ப இன்டீசெண்டாக நடத்துகிறாங்க. அப்போது நீங்கள் அவங்கக்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது எல்லாத்தையும் பொறுத்துக்கணும். ஓகேவா, அது எல்லாத்தையும் பொறுத்துக்கணும், பொறுமையோடு பொறுத்துக்கணும். அது மட்டும் இல்லை, அழகிய வெறுப்பாக அவங்கள வெறுத்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அழகிய வெறுப்பாக அவங்கள வெறுத்துடுங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி உள்ள வசனங்கள் எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை பார்த்தா தான் இது நமக்கு ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்கிறான் அப்படிங்கிறது புரியும். ஏன்னா எடுத்த உடனே இந்த வசனத்தில் முதல் வசனத்தில் போர்த்தி கொண்டு படுத்திருப்பவரே, நீங்கள் போர்த்திக்கிட்டு இருக்கிறீங்க, என்ன பண்ணணுமா, இரவில் எழுந்து தொழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளையை சொன்னான் இல்லையா. அதுக்கப்புறமா ஆனால் அதில் வந்து கொஞ்ச நேரம், அதாவது பாதி இரவு, இல்லைனா அதை விட சற்று குறைவு, இல்லைனா அதை விட சற்று கூடுதல், இதில் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும்னா தொழுவணும் அப்படிங்கிற கட்டளையை விதிச்சிட்டான். அதுக்கப்புறம் அந்த தொழுகையில் என்ன பண்ணணும் அப்படின்னு வேற சொன்னான்னா, மேலும் குர்ஆனை நிறுத்தி நிதானமாக ஓதுவீராக அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறமா என்ன சொன்னான் பாருங்கள். ஏன்னா இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது தெரியுமா, கனமானதொரு வாக்கு, திண்ணமாக நாம் மீது கனமானதொரு வாக்கை இறக்கப் போகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இது ஆரம்ப காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஆயத்துக்கள், கொஞ்சம் சூறாக்கள் தான் வந்துருந்துச்சு. அதனால் போக போக இனிமேல் எப்படி இருக்கும், கனமான வாக்கு வந்து இறக்க போகிறோம், உங்கள் மேலே வந்து முழு குரானை வந்து கனமாக இருக்கும், அதை வந்து இறக்க போகிறோம் அப்படிங்கிற இந்த மெசேஜை சொல்லிட்டான். அதுக்கடுத்ததாக உண்மையிலேயே இரவில் எழுந்திருச்சு தொழுகிறது அப்படிங்கிறது எப்படி தெரியுமா, மனதை வந்து கட்டுப்படுத்தும், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், குரானை வந்து நேர்த்தியாக ஓதுறதுக்கு ரொம்ப ஏற்றமானதாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டான். அதுக்கு அடுத்ததான் பகல் நேரத்துலையோ உங்களுக்கு வந்து நிறைய பணிகள் இருக்குது. ஏன்னா இரவில் இபாதத்தையும் பகலில் தாவத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டுட்டான். அதனால் பகல் நேரத்தில் உங்களுக்கு நிறைய பணிகள் இருக்குது, சமூக பணிகள் இருக்குது, சொந்த வேலைகள் இருக்குது இல்லையா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இறைவனின் பெயரை நினைவு கூர்ந்து கொண்டிருப்பீராக. ஓகேவா, அப்போது நீங்கள் நினச்சிக்கிட்டே இருங்க, அல்லாஹ்வை நினச்சிக்கிட்டே இருங்க. வதுகுரிஸ்ம ரப்பிக்க, அப்போது உங்கள் நினச்சிக்கிட்டே இருங்க, ஒத்த பத்தல், அதாவது டிவோட்டியாக இருங்க, வர்ஷிப் பண்ணிக்கிட்டே இருங்க, வணங்கிக்கிட்டே இருங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் கிழக்கு மேற்கு திசைகளோட அதிபதி ஆவான், அவனை தவிர வேறு இறைவனே கிடையாது, அதனால் அவனையே உமக்கு பொறுப்பாளனாக ஆக்குவீராக. அதாவது பொறுப்பேற்பவர்களில் பொறுப்பாளன், அப்போது வக்கீலாக்கிடுங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இந்த 9 வசனங்களில் நமக்கு சொல்லிட்டான். இப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரவை பற்றி சொல்லியாச்சு. இப்போது பகல் நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் தாவத்து இல்லையா, தாவா பணியில் ஈடுபட்டிருப்பாங்க. அப்போது அந்த தாவா பணியில் ஈடுபட்டிருக்கும் போது அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசத்தை வந்து கேட்குறதுக்கு அவங்க முற்படுவாங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசப்பாடினாங்க, கேவலமாக பேசினாங்க. ஓகேவா, இப்போது நம்மளை யாராவது நம்மளை வந்து பயம்புறுத்துகிறாங்க, இல்லை கேவலமாக பேசுகிறாங்க, இல்லை நம்மளை மதிக்காமல் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க முகத்தில் முழிப்போமா? நமக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், மதியாதார் வாசலை மிதியாதே அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கெல்லாம் இல்லையா. ஸோ நம்மளை மதிக்கலைன்னா நம்மளும் அவங்கள வந்து அவங்க வாசப்படியே மிதிக்கக்கூடாது. நீ இப்படி பேசிட்டல, உன்னை வந்து நான் என்ன பண்ணுறேன் பாரு, இல்லை இந்த மாதிரி பழி வாங்குகிற குணம் ஏற்படும். இல்லைனா நம்ம வந்து அந்த வாசப்படியே நான் மிதிக்க மாட்டேன், இப்படி பேசினவங்கள போய் நான் எப்படி அவங்கள முகத்தில் முழிப்பேன், நான் அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பல விதமாக நம்ம பேசுவோம். நம்மளை மதிக்கலை, நம்மக்கிட்ட வந்து சரியான முறையில் பேசலை, நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல, நம்மளை வந்து ரொம்ப அவங்க வந்து இன்டீசெண்டாக நடத்துகிறாங்க, இந்த மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், அது குடும்பமாக இருக்கலாம், இல்லை உறவுகளில் இருக்கலாம், இல்லைனா வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வெளியில் உள்ள சமூக மக்களாக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம். ஸோ யாராக வேணாலும் இருக்கட்டுமே, நம்மளை வந்து ரொம்ப வந்து அடுத்தவங்க முன்னாடியாக இருக்கட்டும், இது ரொம்ப ஒரு பொதுவான விஷயமாக நம்ம நினைப்போம். அடுத்தவங்க முன்னாடி என்ன பேசக்கூடாது, தனியாக பேசியிருந்தால் கூட நான் சகிச்சு இருந்திருப்பேன், அடுத்தவங்க முன்னாடி கேவலப்படுத்திட்டாங்களே, 4 பேர் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம வந்து பேசுவோம் இல்லையா. இத்தனை வயசில் நம்ம எத்தனையோ இழிவான சூழல்களை கடந்து வந்திருப்போம் இல்லையா. நம்மளை வந்து எவ்வளவோ பேர் மட்டம் தட்டியிருப்பாங்க, எவ்வளவோ வந்து துன்புறுத்தியிருப்பாங்க, ரொம்ப ஹர்ட் ஆகிருப்போம், மனசளவில் ரொம்ப காயப்பட்டிருப்போம். ஸோ இதெல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடந்து தான் இருக்கும், அதை கடந்து தான் வந்திருப்போம் இல்லையா. ஸோ சொந்த பந்தத்துக்குள்ளார இது அதிகமாகவே நடக்கும்.
சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம வாழப்போன வீடாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே நம்மளை காயப்படுத்துறதுக்கு யாராவது அங்கே இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்போம் இல்லையா? அது ஃபேஸ் பண்ணாமல் யாருமே கடந்திருக்க மாட்டோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு தான் இந்த அறிவுரையை சொல்கிறான் பாருங்கள். சுப்ஹானல்லாஹ் எப்படி இருக்கணுமா? அதாவது வஸ்பிர் அப்படின்னு சொல்கிறான். வஸ்பிர் அதாவது இஸ்பிர் வானா மேலும் இஸ்பிர் அதாவது பொறுமையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? அப்போ பொறுமையோடு இருக்கணும், சபரோடு இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான் நமக்கு இதுலேருந்து தெரியுது. பாடம், கட்டளை, அல்லாஹ்வினுடைய கட்டளை. நம்மெல்லாம் ஏமாத்துறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு லேசாயிடுமா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அப்போது நம்ம இன்டீசென்ட்டான பீப்புளை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அவங்கக்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், அவங்கக்கிட்ட நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஒதுங்கி போயிடக்கூடாது. அதாவது ஏன்னா இப்போ பாருங்கள், இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், விட்டு விலகி விடுவீராக அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தமாக இருக்கும். அதாவது ஹஜ்ரன் ஜமீலா, அழகிய முறையில் வெறுக்கணும், அழகிய முறையில் அலட்சியம் காமிக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறான் பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய சமூகத்துக்கிட்ட போய் பேசுகிறாங்க. அந்த சமூகம் என்ன பதில் சொல்லுச்சு இவங்களுக்கு? இவங்கள பார்த்து என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொன்னால், அறிவிலின்னு சொல்லுச்சு, பொய்யர்னு சொல்லுச்சு, மூடர்னு சொல்லுச்சு, சூனியக்காரர்னு சொல்லுச்சு. இன்னும் பலவிதமான பெயர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சமூகம் கொடுத்துச்சு. ஓகேவா? நபி, தூதர் அப்படிங்கிறத தாண்டி, ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறத தாண்டி பல பெயர்களை இவங்களுக்கு கொடுத்துச்சு இந்த மூடர்கள். ஓகேவா? அவங்கள தான், அந்த சமூகத்தை தான் நம்ம மூடர்கள்னு சொல்லணும், அறிவிலிகள்னு சொல்லணும். ஆனால் அந்த சமூகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுச்சு இல்லையா? அந்த குறைஷ் காஃபிர் மக்கள். அப்போது இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? இப்படிலாம் விமர்சித்தாங்க. இப்படிலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த கிரிட்டிசிசமை எப்படி அவங்க எடுத்துக்கணும் அப்படின்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையாக சொல்கிறான். சகிச்சுக்கணும், பொறுமையோடு இருக்கணும். அந்த மக்களை அழகிய முறையில் அலட்சியப்படுத்திடுங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுறான். அழகிய முறையில் அலட்சியப்படுத்துறதுனா என்ன? அதாவது நம்ம ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? போய் கண்டனத்தை தெரிவிப்போம். இப்படிலாம் நீங்கள் பேசியிருக்கக்கூடாது, இப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு கண்டனத்தை தெரிவிப்போம் இல்லையா? கண்டம் பண்ணுவோம். அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். சமூகத்தில் இறை மறுப்பாளர்கள் அவங்கள அந்த அவங்களுக்கு கடுமையான எச்சரிக்கை இருக்குது. ஓகேவா? அதே சமயத்தில் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இரவுலலாம் நின்று வணங்குறதன் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோட்டிவேட் ஆகிறாங்க. ஓகேவா? ஏன்னா அவங்களுடைய நாவு, உள்ளம் எல்லாமே ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரே புள்ளியில் ஃபோக்கஸ்ட் ஆகிடுது. அதனால் அவங்க மோட்டிவேட் ஆகிடுறாங்க நைட்டு ப்ரேயரில், தஹஜ்ஜுத் ப்ரேயரில். ஓகேவா? அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுந்து தொழுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கட்டளையிட்டுட்டு, அதுக்கப்புறமா அந்த பகலில் இந்த இப்படிப்பட்ட ஒரு இபாதத்து, இப்படி மோட்டிவேட் செய்யப்படக்கூடிய அந்த இபாதத்தில் ஈடுபட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால், காலையில் தாவா பணி எப்படி இருக்கும்? இந்த தாவத்துங்கிறது ரொம்ப உன்னதமானதாக இருக்கும். ஏன்னா அவங்க யாரை சந்திக்க போகிறாங்க, யாரை ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னா, இந்த இன்டீசென்ட்டான பீப்புளை ஃபேஸ் பண்ண போகிறாங்க. அப்போது அவங்களுடைய அந்த இன்டீசென்சி நமக்கு வரக்கூடாது. நம்ம எப்படி அவங்கள்ட்ட நடந்துக்கணும்? ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கணும் இல்லையா? நம்ம டீசெண்டாக நடந்துக்கணும். அவங்க ரூடாக தான் பிஹேவ் பண்ணுவாங்க, ஹார்ஷாக தான் பிஹேவ் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளுடைய தாவா எப்படி இருக்கணும்? அந்த முறையில் இருக்கக்கூடாது. நம்மளுடைய தாவா எப்படி இருக்கணும்? நற்குணத்தோடு இருக்கணும். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குணத்தை ஆப்போசிட்டாக இருக்கணும் அப்படின்னு இங்கே சொல்கிறான். அவங்க குணம் எப்படிப்பட்டது? கெட்ட குணமாக இருக்குது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் எப்படி இருக்கணும்? நற்குணத்தோடு இருக்கணும். இப்போது அதை இந்த மாதிரியெல்லாம் நம்மளை பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்மளாம் என்ன பண்ணுவோன்னா, ஒதுங்கி போயிடுவோம். அவங்க முகத்திலே முழிக்க மாட்டேன், அவங்கக்கிட்ட பேசவே மாட்டேன், என் வாழ்நாளில் அவங்கள சந்திக்கவே கூடாது அப்படின்னு நினப்பேன். இந்த மாதிரிலாம் நம்ம பேசிட்டு ஒதுங்கிடுவோம். அப்படி இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம அவங்கள விட்டு விலகிட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த நேர்வழிங்கிற கேட்டும் அடைப்பட்டு போயிடும். அப்போ தாவா எப்படி பண்ணுறது இல்லையா? தாவா எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு பண்ணி தானே ஆகணும். ஆனால் தாவாங்கிற கேட்டும் அடைப்பட்டு போயிடும். அவங்கள விட்டு விலகிட்டோம் அப்படின்னு சொன்னால், தாவாங்கிற கேட்டும் அடைப்பட்டு போயிடும். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், விட்டு விலகிக்கொள்ளும் அப்படிங்கிறது, அதாவது அழகிய முறையில் அலட்சியப்படுத்துறது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? அவங்கள விட்டு பிரிந்து போகிறது அப்படிங்கிறது, அழைப்பு பணியிலேருந்து பிரிஞ்சு போகிறது, நிறுத்திடுறது அப்படிங்கிறது கிடையாது.
அதுக்கு பதிலாக எப்படி இருக்கணும்னா, அவங்கள பொருட்படுத்தாதீங்க, அவங்கள அலட்சியமாக விட்டுடுங்க, அவங்களுடைய அபத்தமான காரியங்களை வந்து நீங்கள் புறக்கணிச்சிடுங்க, அவங்க பண்ணக்கூடிய செயல்களை மட்டும் நீங்கள் வெறுத்துருங்க. ஆனால் அவங்கள வெறுத்துறாதீங்க, அவங்க செயல்களை வெறுத்துருங்க. ஓகேவா? அவங்கள வெறுத்துட்டா அந்த நேர்வழியை நம்மளால் சொல்லவே முடியாது. ஓகேவா? இஸ்லாம் அப்படிங்கிற இதை வந்து இஸ்லாத்தை தழுவணும் அப்படிங்கிற இந்த தாவாவை அவங்கள்ட்ட கொண்டே போக முடியாது. அதனால் அவங்களோட ஒழுங்கீனமான நடத்தைகளை நீங்கள் வெறுத்துருங்க. அதுக்கு நீங்கள் பதில் தராதீங்க, அதிலேருந்து நீங்கள் விலகி போயிடுங்க. அதில் வந்து நீங்கள் அதுக்காக நீங்கள் கோபப்பட்டோ இல்லை வெறுப்போ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? வெஞ்சன்ஸ் ஏற்படும், இல்லை பழி வாங்கணுங்கிற குணம் வந்து உண்டாகும் இல்லையா? ஸோ அதெல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடையவே கிடையாது. இவங்க எப்படிப்பட்டவங்க? நற்குணசீலர் இல்லையா? அதனால் இவங்க வந்து அந்த தரங்கெட்ட மனுஷனோட வசைமொழிகள் எல்லாத்தையும் கேட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சகிச்சுக்கோங்க, கண்டுக்காமல் விட்டுருங்க. கண்ணியமிக்க ஒரு மனிதன் எப்படி இருப்பாங்க? மனசில் வந்து கசப்புணர்ச்சியாக அவங்க வந்து அவங்கள்ட்ட இருக்காது. அவங்கள்ட்ட வந்து அதை வரவிடாமல் இந்த இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் அலட்சியப்படுத்திடுவாங்க. அது மாதிரி நீங்கள் இருந்துருங்க. ஓகேவா? அது மாதிரி நீங்கள் வந்து அவங்கள விட்டு விலகி போயிடுங்க அப்படிங்கிறத தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் சொல்லி காமிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். எப்பேற்பட்ட வந்து அதாவது உயர்வான குணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே உண்டாக்கிக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துகிறான் பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பொறுமையோடு இருக்கணும், பகைமையை வந்து வளர்த்துக்கக்கூடாது. திரும்ப 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 இந்த வசைமொழியை கேட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கே ஒரு கட்டத்தில் ஒரு தடவை பொறுத்துக்கலாம், 2 தடவை பொறுத்துக்கலாம், இப்படி மறுபடியும் நம்மளை வந்து கேவலப்படுத்துகிறாங்களே, நம்மளை இன்சல்ட் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி நமக்கெல்லாம் என்ன ஆகிடும்னா, நமக்கெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகிடும் இல்லையா? நம்மலாம் வந்து அவங்கள விட்டு ஒதுங்கி போயிடுவோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு அறிவுரையை கொடுக்குறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மாதிரி கம்ஃபர்ட் பண்ணுறதன் மூலமாக, கன்சோல் பண்ணுறதன் மூலமாக நமக்கும் இதில் வந்து ஆறுதல் படுத்துகிறான் பார்த்தீங்களா, இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி. அப்போது நேர்வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வாயை போய் வந்து என்ன பண்ண முடியாது, அடைக்க முடியாது. அவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து எப்படி இருக்கணும்? பொறுமையோடு பொறுத்து இருந்து அழகிய வெறுப்பை அவங்கள்ட்ட காமிச்சு, ஆனால் வெறுத்துடாமல் ரொம்ப பக்குவமாக நடந்துக்கணும். எவ்வளவு பெரிய மெச்சூரிட்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மெச்சூர்டாக எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணணுங்கிற ஒரு விஷயத்த எவ்வளவு அழகான ஒரு விஷயமாக இந்த ஆயத்தில் சொல்கிறான் பாருங்களேன். சகிப்புத்தன்மை இருக்கணும், அலட்சியமும் படுத்தணும் அப்படிங்கிறது. ஒரே நேரத்தில் இந்த 2 குவாலிட்டிஸையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்பில்ட் பண்ணுறான். சுப்ஹானல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? மேலும் இம்மக்கள் எவற்றையெல்லாம் புனைந்துரைக்கின்றார்களோ அப்படின்னு சொன்னால் அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அவங்களுக்கு தோன்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவற்றின் மீது பொறுமை கொள்வீராக, மேலும் கண்ணியமான முறையில் அவர்களை விட்டும் விலகி விடுவீராக. அப்படிங்கிறது விட்டுட்டு அப்படியே போயிடுறது கிடையாது. எவ்வளோதான் அவங்க வந்து பேசினாலும் சரி, என்ன தான் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு என்ன பண்ணணுமா, அவங்களுக்கு வந்து நீங்கள் பொறுமையோட நைஸாக வந்து சொல்லுங்கள், கைண்டாக வந்து சொல்லுங்கள். அவங்க ஃபூலிஷாக தான் பிஹேவ் பண்ணுவாங்க. இருந்தாலும் அந்த மக்களை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணாமல் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால், அவங்க செய்கைகளை மட்டும் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுங்கள். ரொம்ப நைஸாக, ரொம்ப கைண்டாக அவங்கள்ட்ட நடந்துக்கோங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் சொல்லி காமிக்கிறான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அப்போது வஸ்பிர் அலா மா யகூலூன, அவங்க நீங்கள் வந்து பொறுமையோடு இருங்க. அலா மா யகூலூன, அவங்க என்ன தான் பேசினாலும் சரி, அந்த பேசுகிறத வந்து நீங்கள் சகிச்சுக்கோங்க. வஹ்ஜுர்ஹும் அப்படின்னா மேலும் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அவாய்ட் பண்ணிவிடுங்க. எப்படி அவாய்ட் பண்ணணுமா? ஹஜ்ரன் ஜமீலா. அதாவது எப்படின்னா, அவங்கள வந்து நீங்கள் விட்டு விடுவீராக அப்படின்னு தான் இருக்கும். விட்டு விடுவீராக அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, அவங்கள வந்து நீங்கள் வந்து வெறுத்து ஒதுக்குறது அப்படிங்கிறது டோட்டலாக கிடையாது. அவங்க செயல்களை விட்டு விடுவீராக. அவங்களுடைய அந்த மாதிரி அலட்சியம், அந்த பேச்சை வந்து நீங்கள் விட்டுடுங்க. ஓகே? அவங்க பேசுகிறது எல்லாத்தையும் நீங்கள் விட்டுடுங்க. இப்படி தான் வந்து ரொம்ப இன்டீசெண்டாக நடந்துக்குவாங்க, அதெல்லாம் விட்டுடுங்க. அவங்கள வந்து ஹஜ்ரன் ஜமீலா, அவங்க வந்து அழகிய விதத்தில் விட்டுடுங்க, அழகிய விதத்தில் வெறுத்துடுங்க, அழகிய விதத்தில் அதாவது அழகிய முறையில் அலட்சியப்படுத்திடுங்க அப்படிங்கிறதான் இதனுடைய அர்த்தமாக இருக்குது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ஸோ அதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 10வது ஆயத்தில் நமக்கு சொல்லி புரிய வைக்கிறான். அடுத்தது பாருங்கள், 11வது ஆயத்து. வதர்னி வல் முகذிபீன உலின் நஅமதி வமஹில்ஹும் கலீலா. வதர்னி அப்படின்னா என்னையும் விட்டு விடுவீராக, அதாவது என்கிட்ட விட்டுடுங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? வதர்னி அப்படின்னா மேலும் என்கிட்ட இதை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், என்கிட்ட இந்த விஷயத்தை விட்டுடுங்க. ஓகே?
வல் முகதிபீன பொய்ப்பித்தவர்களையும் பொய்ப்பித்தவர்களையும் உலின் நாமதி உலின் நாமதி அதாவது சுகவாசிகளாக இருந்த இப்போ நெஅமா நஅமா இந்த ரெண்டு வார்த்தையிலையும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதாவது கெசரா ஃபத்தா தான் டிஃப்ரென்ஸு நூனுக்கு, ஓகேவா? ஆனால் நெஅமா அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸு, ஓகே? பிளெஸ்ஸிங்ஸு அருள் வளங்கள், அருள் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு கிடைச்ச ஹிதாயத்தாக இருக்கலாம். நமக்கு கிடைச்ச ஹிதாயத்துங்கிறது தான் உயர்ந்த நெஅமாவே நமக்கு, இல்லையா? அது மட்டும் இல்லாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஹலால் ரிஸ்க்காக இருக்கலாம். எல்லாமே வந்து நெஅமா அப்படிங்கிறது நூனில் கெசரா போட்டிருந்தா நெஅமா அதில் வந்து அடங்கிடும், ஓகேவா? நஅமா நூனில் ஃபத்தா இருக்குது. நஅமா நஅமா அப்படிங்கிறது லக்ஸுரி, சுகமாக இருக்கிறது, சுகவாசியாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். உலின் நஅமா அதாவது உலின் நஅமா அப்படின்னா அந்த சுகவாசியான மக்கள், சுகவாசியாக இருக்கக்கூடிய மக்கள் யார் அப்படிங்கிறத அப்புறம் பார்க்கலாம். வ மஹில்ஹும் அப்படின்னா இன்னும் அவர்களுக்கு அவகாசம் தருவீராக, ஓகே? டைம் கொடுங்க, கலீலா கொஞ்சம் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு அர்த்தம். அப்போது என்னையும் பொய்ப்பிப்பவர்களாகிய அந்த சுகவாசிகளையும் விட்டுவிடும், அவர்களுக்கு சிறிது அவகாசமும் கொடுப்பீராக. அப்போது இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறேன்னா, அண்ட் லீவ் மீ, என்கிட்ட அதை விட்டுடுங்க அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். வதர்னி அண்ட் லீவ் மீ, என்கிட்ட விட்டுடுங்க, ஓகே? யாரை விட்டுடணும்? வல் முகதிபீன அந்த பொய்ப்பிக்கிறவங்கள, அந்த டினையாஸை விட்டுடுங்க. உலில் அதாவது உலி அப்படிங்கிறது வந்து என்னென்னா அந்த உடையவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? உடையவர்கள் அதாவது பொசஸஸாக இருக்கிறாங்க இல்லையா? அவங்கள தான் சொல்லுவோம். ஆமாம், எதை வந்து உடையவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் சுகத்தை, ஓகேவா? ரொம்ப வந்து லக்ஸூரிய ரிச்சாக இருக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம், ஓகே? ரிச்சாக இருக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். வ மஹில்ஹும் செல்வத்தை உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம். வ மஹில்ஹும் அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் நம்ம டைம் கொடுக்கலாம், கலீலா கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அப்போது என்னையும் சுகவாசிகளான பொய்ப்பித்தவர்களையும் விட்டு விடுவீராக அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அவங்கள கவனிச்சுக்கிறேன், நான் அவங்கள பார்த்துக்கிறேன், என்கிட்ட விட்டுடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? லிட்டரலாக இந்த மாதிரி மீனிங்கில் சொல்லுவோம் இல்லையா? என்கிட்ட விட்டுடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே தான், நான் அவர்களை கவனித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இன்னும் அவர்களுக்கு கொஞ்ச காலம் அவகாசம் தருவீராக. சுப்ஹானல்லாஹ். அதாவது பொய்ன்னு வாதிட்டு இருக்காங்க இல்லையா? பொய்யென வாதிடுபவர்களான இந்த சுகவாசிகளை கவனித்து கொள்ளும் பொறுப்பை என்னிடம் விட்டு விடுவீராக, மேலும் சிறிது காலத்திற்கு இவர்களை இப்படியே விட்டு வைப்பீராக அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்போது இந்த மக்களுக்கு நம்ம டைம் கொடுத்து பார்ப்போம். அப்போது இவங்களை வந்து நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். இவங்களை வந்து நான் டீல் பண்ணிக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான், நான் டீல் பண்ணிக்கிறேன். இந்த ரிச் ரிஜெக்டர்ஸை, இந்த ரிச்சான பணக்கார, இந்த என்ன சொல்கிறதுனா இந்த மாதிரியான உலின் அமாவை அதாவது ரிச் ரிஜெக்டர்ஸ்ன்னு சொல்லலாம். இப்படிப்பட்டவங்கள பொய்யாக்கிட்டு இருக்காங்க இல்லையா? சுகத்தை உடையவங்களாக இருக்காங்க இல்லையா? சுகத்தை உடையவர்கள் அப்படின்னு சொன்னால் இந்த லக்ஸுரியாக வாழ்கிறவங்க. இவங்ககிட்ட வந்து கிரேட்டான, அதாவது ரொம்ப ரொம்ப அதிகமான செல்வம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இவங்க வந்து எதை ஓன் பண்ணியிருக்காங்க, எதை பொசஸராக வச்சுருக்கிறாங்க, எதை உடையவர்களாக இருக்கிறாங்கன்னா செல்வத்தை. ஸோ இப்படிப்பட்டவங்க எப்படின்னா பொய்யார்களாகவும் இருக்கிறாங்க. இந்த சுகத்தை உடையவர்கள், அதாவது உலின் அமா அப்படிங்கிறவங்க, இவங்களை வந்து என்கிட்ட விட்டுடுங்க அப்படின்னு அர்த்தம். சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு கொஞ்சம் டைமும் கொடுங்க அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 31:24 அதாவது லுக்மான்லையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான். அதாவது அவர்களுக்கு நாம் கொஞ்சம் சுகமளிப்போம், பிறகு நாம் கடுமையான வேதனையின் பக்கம் அவர்களை நிர்பந்தமாக கொண்டு வருவோம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில் சொல்லியிருப்பான். அப்போது இவங்களுக்கு கொஞ்சம் டைமை கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். அதாவது இப்படிப்பட்ட பொய்யர்கள், மக்கத்து காஃபிர்கள், இவங்க வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது உலின் அம்மாவாக இருக்கிறாங்க, ரொம்ப செல்வத்தை உடையவங்களாக இருக்கிறாங்க. இவங்க வந்து நேர்வழிக்கு ஆப்போசிட்டாக வழிகேடர்களாக இருக்கிறாங்க, சன்மார்க்கத்தோடைய விரோதிகளாக இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவங்களுடைய சஹாபாக்கள், அவங்க இஸ்லாத்தை தழுவி ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை தழுவி அவங்களையும் எப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க, என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? ரொம்ப திட்டிகிட்டு இருந்தாங்க, கேவலமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்கள பகைச்சிடாதீங்க, அவங்கள வந்து பதிலுக்கு திட்டிடாதீங்க, அவங்கள வந்து பழி வாங்கணுங்கிற எண்ணத்தை கூட கொள்ளாதீங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு, இப்படிலாம் நடந்துக்காதீங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொல்லிவிட்டு, இவங்கள்ட்ட வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னான்னா, ரொம்ப வந்து அலட்சியமாக நடந்துக்கோங்க, சகிப்புத்தன்மையோடு இருங்க, அழகிய முறையில் அலட்சியப்படுத்துங்க, ஓகே? ஹஜ்ரன் ஜமீலா அப்படின்லாம் சொல்லிட்டான். அதுக்கப்புறமா இவங்கெல்லாம் இப்படி நடந்துக்கிறாங்க இல்லையா? இவங்களை பற்றி யார்கிட்டையும் குறை கூட சொல்லாதீங்க, முறையிடாதீங்க.
இவங்களுக்கு வந்து அழகான முறையில் உபதேசிங்க. இப்படிப்பட்ட கேவலமான தன்மையில் இருக்கிறவங்க கிட்ட அழகிய முறையில் வெறுப்பை காமிச்சிடுங்க, அதாவது அழகிய முறையில் அலட்சியப்படுத்திடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு பெருமானாரையும் சஹாபிகள் கிட்டையும் இவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இந்த எதிரிகள் வந்து கொஞ்ச காலத்திலேயே என்னவா ஆகினாங்க அப்படின்னு சொன்னால், மனம் மாற்றம் ஏற்பட்டுச்சு. இவங்கக்குள்ளாரே இருந்த கொஞ்சம் மக்கள் என்ன ஆனாங்க, இஸ்லாத்தை தழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரிலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்துக்கிட்டதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த மக்களில், அதாவது மக்கத்து காஃபிர்களே இருந்த மக்கள் கூட என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எதிரிகள் கூட மனம் மாற்றம் அடைஞ்சு இஸ்லாத்தை தழுவ ஆரம்பிச்சிட்டாங்க, இஸ்லாத்தை தழுவ முன் வந்துட்டாங்க. அப்போது பொதுமக்கள் வந்து நேர்வழிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிப்பாங்க இல்லையா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, உபதேசம் கொடுக்க என்னாச்சு, இவங்களுடைய மனமும் மாற்றம் அடைஞ்சு அந்த நற்குணத்தை வந்து ரொம்ப வந்து அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, அந்த நற்குணத்தை அப்படியே ஆச்சரியமாக நினச்சாங்க. இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரா, இப்படிப்பட்டவங்க எவ்வளோதான் நம்ம பேசினாலும் இவங்க வந்து எவ்வளவு சகிச்சுக்கிட்டு, எவ்வளவு நம்மளை வந்து பொருட்படுத்தாமல் அவங்களோட உபதேசிச்சுக்கிட்டே தானே இருக்கிறாங்க. அப்போ இதில் ஏதோ உண்மை இருக்குது அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாற்றம் அடைஞ்சு இந்த மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இஸ்லாத்தை தழுவவும் ஆரம்பித்தாங்க, திருந்தினாங்க. அந்த அதாவது சுகபோகத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய இந்த பொய்யர்களை மட்டும் என்கிட்ட விட்டுடுங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் சொல்கிறான். அவங்களுக்கு வந்து சிறிது அவகாசம் கொடுங்க, ஓகேவா, கொஞ்சம் டைமும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறான். அதுக்கு அடுத்ததான் பாருங்கள், இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய விஷயம் 12ல் இன்னலதைனா அன்காலம் வ ஜஹீமா. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக ஓகே. இப்போ தான் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மேலே சொன்ன இந்த 2 விஷயம் 10, 11 ஆயத்தில் சகிப்புத்தன்மையையும் அலட்சியத்தையும் பற்றியும் சொல்லிவிட்டு, இப்போது அந்த மாதிரியான மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, என்கிட்ட விட்டுடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான் இல்லையா, அந்த சுகவாசிகள், அந்த உலின் நாமாக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே 12வது ஆயத்தில் சொல்கிறான் பாருங்கள். நிச்சயமாக லதைனா நம்மிடம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட என்ன இருக்கான், அன்காலன் அப்படின்னா விலங்குகள், செயின்னு சொல்லுவோம் இல்லையா, சங்கிலிகள், செயின், விலங்குகள் எப்படிப்பட்டது, இரும்பாலானது அப்படின்னு நம்ம இந்த உலகத்தில் சொல்லுவோம். அங்கே நெருப்பாலானதே இருக்கும். அன்காலன் அப்படின்னா அந்த கை, கால், கழுத்து எல்லாத்துக்கும் போடக்கூடிய அந்த விலங்கு, ஓகே, அந்த செயின். வஜஹீமா அப்படின்னா சுட்டரிக்கக்கூடிய நரகம், கொழுந்து விட்டெறியக்கூடிய நரகம் அப்படின்னு அர்த்தம். நிச்சயமாக நம்மிடத்தில் அவர்களுக்காக விலங்குகளும் நரகமும் இருக்கின்றன அப்படின்னு இந்த 12வது ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். நிச்சயமாக கை, கால் விலங்குகளும் சுட்டரிக்கும் நரகமும் நம்மிடம் அவர்களுக்காக உண்டு. அப்போது சங்கிலிகளும் நரகமும் ரெடியாக இருக்குது அவங்களுக்காக. நிச்சயமாக நம்மிடம் விலங்கு, அதாவது சங்கிலிகளும் நரகமும் உள்ளன. நஅூது பில்லாஹ். அதாவது அந்த மனிதர்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, கை, கால், கழுத்து எல்லாத்துலேயும் மாட்டப்படக்கூடிய அந்த அதாவது இதை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது ஃபெட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து செயின் அப்படின்னு சொல்லலாம், அதை வந்து தலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இது ஒரு கடினமான ஹெவியான சங்கிலிகளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்களுக்கு சிவியரான பனிஷ்மெண்ட் இருக்குது. இப்படிப்பட்ட பொய்ப்பிக்கிறவங்களுக்கு சிவியரான பனிஷ்மெண்ட் இருக்குது. அதுக்கு இவங்க காத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப மோசமானது. அது மட்டும் இல்லாமல் அந்த பனிஷ்மெண்ட் வந்து நிற்கவே போகிறதில்ல, கண்டினியூ ஆகிட்டே இருக்கக்கூடிய பனிஷ்மெண்ட்டாக இருக்கும். அதாவது தொடர்ந்து அந்த தண்டனை கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் இவங்க வரப்போகிறாங்க அப்படிங்கிறதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாம் சொல்கிறான். அதாவது அந்த உலின் நஅமா அப்படிங்கிறவங்க வந்து முஃபஸ்ஸிரீன்கள் பல கருத்துக்களை சொல்கிறாங்க. இவங்க வந்து குறைஷ் தலைவர்கள்லேயே வந்து மோசமான குஃப்ரில் இருந்தவங்க. இவங்க எல்லாருமே வந்து பத்ர் போர்க்களத்தில் இவங்க வந்து கொல்லப்பட்டுட்டாங்க.
அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. இன்னொரு கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், இவங்க எல்லாருமே வந்து எல்லா குறைஷிகளையுமே இது குறிக்கும். அதாவது யாரெல்லாம் வந்து எல்லா குறைஷிகள் மீன்ஸ் யாரெல்லாம் வந்து அந்த மக்கத்து குறைஷிகள் யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வசைப்பானாங்களோ அவங்க எல்லாரையுமே இது குறிக்கும் அப்படிங்கிறதும் இருக்குது. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து முகைரா அவனுடைய பிள்ளைகளை தான் இது குறிக்குது. ஏன்னா அவங்க தான் வந்து ரொம்ப இந்த உலக வாழ்க்கையில் ரொம்ப ஆடம்பரமாகவும் சுகமாகவும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயமும் சொல்லப்படுது. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், எல்லா மக்கத்து காஃபிர்களில் யாரெல்லாம் பொய் பிச்சாங்களோ அவங்களில் யாரெல்லாம் செல்வந்தர்களாக இருந்தாங்களோ அவங்கள எல்லாரையுமே இந்த இது உலி நாமா அப்படிங்கிற அந்த வாசகம் வந்து குறிக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லப்படுது. ஸோ அவங்களுக்கு தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெடியாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னது அன்காலனும் ஜஹீமனும். அன்காலன் அப்படிங்கிறது வந்து கை கால் கழுத்தில் போடக்கூடிய விலங்குகள் சங்கிலிகள் அப்படின்னு சொல்லலாம். ஜஹீம் அப்படிங்கிறது சுட்டிருக்கக்கூடிய நரகம். அதாவது இந்த அதாவது இது வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப மோசமானது அப்படின்னு அர்த்தம். இப்போது அடுத்த ஆயத்தில் பாருங்கள், அதில் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். وَطَعَامًا ذَا غُصَّةٍ وَعَذَابًا أَلِيمًا. அதாவது தஆம் அப்படின்னா உணவு அப்படின்னு அர்த்தம். தஆமன் ذَا غُصَّة, அந்த உணவு எப்படி இருக்கும்னா தொண்டையில் சிக்கிக்கும் அப்படின்னு சொல்கிறான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அதாபன், வேதனையாக இருக்கும். வேதனை எப்படிப்பட்டதாக இருக்கும்? அலீமன், வலி தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப வந்து பெயின்ஃபுல் பனிஷ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ தஆமன் ذَا غُصَّة அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம் அப்படிங்கிறது உணவுன்னு தெரியும். அந்த உணவு எப்படிப்பட்டதாக இருக்கும்னா தொண்டையில் விக்கிக்கும். சோக்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, சோக் ஆகிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா நோவினைசையும் வேதனையும் இருக்கின்றன அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் சொல்கிறான். அப்போது இந்த ஃபுட்டு எப்படி இருக்கும், இந்த உணவுங்கிறது எப்படி இருக்கும்னா முள்ளாலான உணவாக தான் அங்கே கொடுக்கப்படும். அது வந்து எப்படி இருக்கும், தொண்டையில் சிக்கிக்கும். உள்ளேயும் போகாது வெளியிலையும் வராது. அப்படி வந்து தொண்டையில் சிக்கிக்கும். இந்த நரகவாசிகளுக்கு இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அந்த உணவே அப்படி தான் படைக்கப்பட்டிருக்குது. ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதோட அடிஷ்னலாக பனிஷ்மெண்ட் என்ன சொல்கிறான்னா, இந்த உணவு ஏற்கனவே சோக்காயிருக்கும், அதுலேயே மனுஷன் கஷ்டப்படுவான். அதோடு மட்டும் இல்லாமல் அதாபன் அலிமா, இன்னும் ஹெவியாக இருக்கும் பனிஷ்மெண்ட்டு. நஊது பில்லாஹ். அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார். இதை அதிகமாக ஒதுக்குவோம். அதாவது இந்த இது வந்து எப்படி இருக்கும்னா, இந்த உணவு வந்து முட்களால் ஆனதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பயங்கர கசப்பானதாகவும் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி வந்து இருக்குது, தொண்டையில் சிக்கிக்குது. இந்த உணவு வந்து எப்படி இருக்குது, தொண்டையில் சிக்கிக்குது. அது மட்டும் இல்லாமல் துன்புறுத்தக்கூடிய வேதனையும் அங்கே இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாம் சொல்லி காமிக்கிறான். அப்போ தொண்டைக்குள்ளார போகவும் முடியாது, வெளியிலையும் வந்து துப்பவும் முடியாது, விக்கிக்கும், சோக்காயிடும். அப்போது இந்த கொடிய கசப்பான உணவு வந்து அதை வந்து நம்மளால் முழுங்கவும் முடியாது, வெளியிலையும் கொண்டு வரவும் முடியாது. அந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படும். அப்போது அது மட்டும் இல்லாமல் துன்பம் அளிக்கக்கூடிய வேதனையும் அங்கே இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் காப்பானாக. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலை அங்கே ஏற்படும். அப்போது இதை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயத்தில் வந்து பார்க்குறோம், சாப்பாடை முழுங்கவும் முடியாது, வெளியிலையும் துப்பவும் முடியாது. அப்போது அந்த மாதிரியான ஒரு கொடுமையான ஒரு நிலைமை இல்லையா, சோக் ஆகிடுது, ஸ்ட்ரக் ஆகிடுது, சாப்பாடு வந்து ஸ்ட்ரக் ஆகிடுது. அதை வந்து அந்த த்ரோட்டில் போய் ஸ்ட்ரக் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால், அதை வந்து உள்ளேயும் போல் வெளியிலையும் வரல அப்படின்னு சொன்னால் எவ்வளவு கஷ்டம். அப்போது அந்த மாதிரியான ஒரு நிலையில் மனுஷன் இருப்பான். அப்படி வந்து சோக் ஆகிடும். சோக்கானதை வச்சுட்டு அவன் வந்து ரொம்ப வேதனைப்படுவான். அதோடு சேர்த்து இன்னொரு வேதனை என்னென்னா அதாபன் அலிமா, இன்னும் வந்து வலி தரக்கூடிய வேதனை. அந்த வேதனை வந்து நான் ஸ்டாப்பாக போயிட்டே தான் இருக்கும். அப்பாடா வேதனை முடிஞ்சிருச்சு அப்படின்லாம் நம்மளால் நினைக்கவே முடியாது. அது எப்படி இருக்கும்னா கண்டினியூஸாக போயிட்டே தான் இருக்கும். ஜஹீம் அப்படிங்கிறது வந்து நரகம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த நரகம் எப்படிப்பட்டது, கொழுந்து விட்டு எரியக்கூடியதாக இருக்கும். அப்போது தொண்டையில் சிக்கக்கூடிய உணவு அதோடு சேர்த்து வதைக்கக்கூடிய வேதனையும் அங்கே இருக்குது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அந்த மாதிரியான ஒரு நிலைமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் காப்பானாக. நம்ம வந்து சொர்க்கத்தின் பூங்காக்குள்ளார தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படணும், ஆதரவு வைக்கணும், அன்பு கொள்ளணும். ஸோ இதை தான் நம்ம நினைக்கணும். இந்த ஆயத்துக்கள் வரும்போது அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார்னு 3 தடவை நம்ம வந்து ஓதிக்குவோம். இதுவும் ஒரு சுன்னா தான். சுப்ஹானல்லாஹ். ஸோ தஆமன் ذَا غُصَّة, இந்த மாதிரியான உணவு, அதாவது சிக்கிக்கொள்ளக்கூடிய உணவு.
இது வந்து தொண்டைக்குள்ளார மாட்டிக்கும். இது வந்து உள்ளேயும் போகாது, வெளியும் வராது. சிக்கிய உணவு அப்படின்னு அர்த்தம். அடுத்ததா 14ல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னன்னு சொல்கிறான் பாருங்க. யௌம தர்ஜுஃபுல் அர்து வல் ஜிபாலு வ கானத்தில் ஜிபாலு கஸீபம் மஹீலா. அதாவது யௌம நாளில், எந்த நாள்? டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், அதாவது மறுமை நாள். தர்ஜுஃபு அப்படின்னா குலுங்கிறது. எர்த்து குவாக் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, குவாக் ஆகிறது, குலுங்கிறது, ஷேக் ஆகிறது. அல் அர்து பூமி, வல் ஜிபாலு மேலும் மலைகள், மவுண்டைன்ஸு, வ கேனத் ஆகிவிடும், என்ன ஆகிவிடும்? அல் ஜிபாலு மலைகள் என்னவாகிடும்னா கசீபன் மணலாக ஆகிடும், சாண்டாக மாறிடும். கற்கள் உள்ள, பாறைகள் உள்ள மலைகள் எல்லாமே எப்படி ஆகிடும்? மணலாக ஆகிடும். மஹீலா அப்படின்னா தூவப்படுறது, அதாவது ஸ்ப்ரெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தூவப்படுறது. ஸோ அந்த மாதிரி ஆகிடுமா. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அப்போது அதாவது மேலேருந்து இப்படி கொட்டுறோம் பார்த்தீங்களா, கொட்டுனா மணலெல்லாம் அப்படியே கொட்டும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆகிடுமா. ஸோ இந்த மாதிரி தூவப்படக்கூடிய மணலாக ஆகிடும். பூமியும் மலைகளும் குலுங்குகின்ற நாளில் அவர்களுக்கு அந்த வேதனைகள் உண்டு. அந்நாளில் மலைகள் தூவப்படுகின்ற மணலாக ஆகிவிடும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் சொல்கிறான். இதை நினச்சி பார்க்கும் போதே நமக்கு பயமாக இருக்குது இல்லையா? அந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அன்றைக்கி என்ன நடக்கும்? இந்த பூமியும் மலைகளும், இந்த பூமிக்குள்ளார தான் அந்த மலைகள் இருக்குது. பூமி ஆட்டம் காமிச்சிச்சு, தர்ஜுஃப் ஆயிடுச்சு, அதாவது ஷேக் ஆச்சு அப்படின்னு சொன்னால் மலைகளும் ஷேக் ஆகும். மலைகளும் ஷேக் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மலைகள் கற்களாக இருக்கக்கூடிய, அந்த கற்பாறைகளாக இருக்கக்கூடிய அந்த மலைகள், அதாவது இந்த உலகத்திலே ஸ்ட்ராங் எது அப்படின்னு சொன்னால் அந்த மவுண்டைன்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இதுதான் வந்து பூமியை வந்து அசைக்காமல் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பூமியை குலுங்குச்சு அப்படின்னு சொன்னால் இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த மலைகளும் குலுங்குது. மலைகள் குலுங்குச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் மணலாக மாறிடுது. அப்போது இந்த ஸ்ட்ராங்காக ஃபேமாக இருக்கக்கூடிய இந்த பாறைகள், கற்கள் இதெல்லாமே என்னவாகுது? தூளாக்கப்படுது, மொத்தமாக அழிக்கப்பட்டு போயிடுது. அப்போது இந்த பூமி எப்படி ஆக்கப்படுதுன்னா ஃப்ளாட்டான ஒரு லேண்டாக, அதாவது சமதளமாக ஆக்கப்பட்டுரும். பூமியும் மலைகளும் அதிரும். அந்த அதிரக்கூடிய, ஷேக் ஆகக்கூடிய நாளில் என்ன ஆகுது? மலைகள் மணற்குவியலாக மாறிடுது. சுப்ஹானல்லாஹ். அப்போது இதில் வந்து மேடும் இருக்காது, பள்ளமும் இருக்காது, சமதளமாக மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலை அப்போ ஏற்படும். சுப்ஹானல்லாஹ். இது வந்து இந்த மாதிரி நடைபெறக்கூடிய நாளில் வந்து பூமியும் மலைகளும் நடுங்கும். அப்போது மலைகள் வந்து சரிஞ்சு போகும், மணற்குவியல் மாதிரி ஆகிடும். அப்போது இந்த பூமி எப்படி ஆகிடும்? சமதளமாக மாறிடும். அப்போது இந்த பூமியில் பள்ளத்தையோ மேட்டையோ நம்ம பார்க்கவே முடியாது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 20வது ஆயத்தில் 106, 107லையும் நமக்கு சொல்லி காமிக்கிறான். அதாவது இந்த பூமியில் பள்ளத்தாக்கு இருக்காது, மேட்டு பகுதியும் இருக்காது. பூமி வந்து எந்த பகுதியுமே தாழ்வான பகுதி, உயரமான பகுதி அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்படி எங்கேயுமே பார்க்கவும் முடியாது, சமதளமாக இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் சொல்லி காமிக்கிறான். நம்ம இதில் உணரக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது இது கற்பனையில் நினச்சி பார்க்கணும். அந்த மறுமை நாள் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கணும். அதில் உள்ள ஹாரர் எப்படி இருக்கும்? ரொம்ப பயங்கரமான ஒரு நாளாக இருக்கும் இல்லையா? அதனுடைய, அதாவது சாலிடாக ஹெவியாக இருக்கக்கூடிய இந்த மவுண்டைன்ஸே, கல்லாக பாறைகளாக இருக்கக்கூடிய அந்த மவுண்டைன்ஸே, அந்த ஜிபால் அப்படிங்கிற மலைகளே என்னவாகுது அப்படின்னு சொன்னால் தூளாக மணற்குவியலாக ஆகுது அப்படின்னு சொன்னால் அதில் வாழக்கூடிய, பூமியில் வாழக்கூடிய மக்களுடைய நிலைமை, அப்போ மக்களுடைய கண்டிஷன் எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ். அப்படி ஒரு வயலண்ட்டான ஒரு நாளில் மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? நினச்சே பார்க்க முடியலையே. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அப்போது மலைகளே, ஸ்ட்ராங்கான மலைகளே தூளாக்கப்படும் போது, துகள்களாக்கப்படும் போது, மணலாக்கப்படும் போது மனிதன் எப்படி ஆவான்? என்ன ஆவான்? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் நம்மளுக்கு சொல்லி புரிய வைக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்போது இந்த மாதிரியாக நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள் இதில் பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து சகிப்புத்தன்மையும் அலட்சிய போக்கும் இருக்கணும். அதாவது அழகிய முறையில் அலட்சியப்படுத்திடுங்க அவங்கள அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட விட்டுடுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நம்ம டைம் கொடுப்போம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறான். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு இப்படி வந்து
உலின் இப்படிப்பட்டவங்க இருந்தாங்க பார்த்தீங்களா, ரொம்ப லக்ஸூரியில் இருந்தாங்க பார்த்தீங்களா, ரொம்ப சுகபோகிகளாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள என்கிட்ட விட்டுடுங்க, அவங்களுக்கு வந்து சங்கிலிகளும் நரகமும் ரெடியாக காத்துட்ருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிவிட்டு, அந்த மறுமை நாள் இந்த சங்கிலிகளும் நரகமும் வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த மறுமை நாள் அப்படிங்கிறத நிகழணும். அந்த மறுமை நாள் நிகழும். எப்படி இருக்கும்? இந்த பூமியும் மலைகளும் அதிரும். அப்போது இந்த மலைகள் சரிஞ்சு போகும். எப்படி ஆகும்? மணற்குவியலாக மாறி போயிடும். அப்போது மனிதனுடைய நிலைமை சுபஹானல்லா சுபஹானல்லா சுபஹானல்லா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கொடிய வேதனை வந்து இறுதி மறுமை நாளில் இருக்குது. அதை வந்து நம்ம கொடுக்க தான் போகிறோம். அப்போது பூமியும் மலைகளும் ஆட்டங்கண்டு நடுங்கிட்டு இருக்கோம். அந்த மலைகள் வந்து தூள் தூளாக்கி குவிச்சு வச்ச மணற்குவியல் மாதிரி இருக்கும். ஆனால் அது சரிஞ்சு போகும். அது சரிஞ்சு போய் சமதளமாக இருக்கும். பூமியில் தாழ்வான இடமோ உயரமான இடமோ நம்மளால் பார்க்கவே முடியாது. மேடு பள்ளம் எதுவுமே இருக்காது. எப்படி இருக்கும்? பூமி சமதளமாக இருக்கும். வளைவு நெளிவு அப்படிங்கிறது இப்போ உள்ள பூமியை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு அழகாக இருக்குது. மலைகள் இருக்குது, அருவிகள் இருக்குது, வளைவு நெளிவோடு இருக்குது. இது எல்லாமே எதுவுமே இருக்காது. சமதளமாக ஃப்ளாட் லேண்டாக இப்போ க்ளீன் பேப்பர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஆகிடும். ஒன்றுமே இருக்காது. ஸோ அப்படி ஆகிடும். அப்போ வாழக்கூடிய மனுஷனுடைய நிலைமை மறுமை நாளில் உலகம் அழியிற நேரத்தில் வாழக்கூடிய மனுஷனுடைய நிலைமை என்ன ஆகும்? சிந்திச்சு பார்த்தா சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அவ்வளவு பயங்கரமான ஒரு நிகழ்வை கண்ணு முன்னாடி நம்ம கொண்டு வரணும். சுபஹானல்லா. ஸோ இந்த விஷயத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இதில் எச்சரிக்கையாக கொடுக்குறான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் கட்டளையாக வந்து பொறுமை அப்படிங்கிறத மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத முதல் கட்டளையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யாருக்காக பொறுமையோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த நிராகரிப்பாளர்கள் நம்மளை துன்புறுத்துவாங்க, வேதனைக்குள்ளாக்குவாங்க. இப்போயே வந்து நம்ம பார்க்குறோம், எவ்வளவோ வந்து சோஷியல் மீடியாலையாக இருக்கட்டும், இல்லை உலக அரசியலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எல்லாத்துலேயுமே வந்து முஸ்லீம்ஸை வந்து டார்கெட் பண்ணி அவங்களுக்கு வந்து என்னெல்லாம் துன்பம் கொடுக்க முடியுமோ, என்னெல்லாம் கஷ்டம் கொடுக்க முடியுமோ எல்லாமே கொடுத்துட்ருக்குறாங்க நிராகரிப்பாளர்கள். அதுப்போ நம்ம எப்படி இருக்கணும்? பொறுமையோடு இருக்கணும், சகிச்சுக்கணும். ஆனால் அதே சமயத்தில் பொறுமையோடு இருந்து ஒதுங்கிடணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. அவங்களோட டிஸ்கஷனில் ஈடுபடணும், அவங்களோட நம்ம பேசணும், அழகிய முறையில் அவங்கள வந்து நம்ம அணுகணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உபதேசிச்சுக்கிட்டே தான் இருக்கணுமே தவிர அவங்ககிட்ட வந்து நான் பழிக்கு பழி வாங்க போகிறேன், நீ இப்படி என் கேவலப்படுத்தினேல நான் உன்னை மறுபடியும் கேவலப்படுத்த போகிறேன், அந்த மாதிரிலாம் நம்ம நினைக்காம அதிகமாக நம்ம உபதேசிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அவங்க செயல்களை நம்ம வெறுக்கணும். ஆனால் அவங்கள அழகிய முறையில் அலட்சியப்படுத்திடணும், அழகிய முறையில் வெறுத்து ஒதுக்கிடணும், விட்டு விலகிடணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியமான ஒரு மனிதன் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு சொல்கிறான். அதாவது நம்மளை எவ்வளவோ பேர் இழிவுபடுத்தினாலும் சரி, அவங்கக்கிட்ட நம்ம எப்படி இருக்கணும்னா கண்ணியமாக நடந்துக்கணும். நற்குணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே போதிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அதுக்கு அடுத்ததாக வந்து இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்ஸை வந்து என்கிட்ட விட்டுடுங்க, நான் பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து டைமும் கொடுப்போம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைமில் இவங்க என்ன ஆவாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு வந்து துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்குது. அதாபன அலீமா அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சங்கிலிகள் இருக்குது, நரகம் இருக்குது. அவங்களுக்கு வந்து என்னெல்லாம் சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அன்காலன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஓகேவா? சங்கிலிகள் இருக்குது, அவங்களுக்கு வந்து சங்கிலிகள் இருக்குது, அன்காலன் இருக்குது, ஜஹீமும் இருக்குது. அப்போது இந்த ரெண்டுமே அவங்களுக்கு ரெடியாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு, அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து அங்கே வந்து என்ன கொடுக்கப்படும்னா, அவங்களுக்கு உணவெல்லாம் கொடுக்கப்படும். ஆனால் அந்த உணவு எப்படிப்பட்டதாக இருக்கும்? கசப்பானதாக இருக்கும், முட்கள் நிறைந்ததாக இருக்கும். அந்த உணவு வந்து அவங்கள தொண்டையில் சிக்கிக்கும். அவங்களால வெளியில் துப்பவும் முடியாது, முழுங்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அதாபன் அலிமா, அதாவது பனிஷ்மெண்ட் வந்து நான் ஸ்டாப்பாக அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கப்படும். அதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அந்த மறுமை நாள் இதை நடக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கணும்? மறுமை நாள் நடக்கணும். அந்த நிகழ்வு ஏற்படும். இந்த பூமி வந்து ஆட்டம் காணும் இல்லையா? இந்த மலைகள் வந்து ஆட்டம் காணும். அப்போ இதெல்லாமே தூள் தூளாக்கப்படும். அப்போ ஹெவியான ஒரு விஷயம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், மணல் மாதிரி ஆகிடுது, மலைகள் மணலாக ஆகிடுது அப்படின்னு சொன்னால் மனிதனுடைய நிலைமை இன்னும் மோசமாக இருக்கும் இல்லையா? அதை பற்றி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துக்களை நமக்கு சொல்லி புரிய வைக்கிறான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ஸோ இதில் அதிகமான படிப்பினைகள் நமக்கு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து 73வது சூரா அல் முஸம்மில் இதில் 10லேருந்து 14 வரைக்கும் உள்ள ஆயத்துக்களுக்கு தஜ்வீத் சட்டங்களை பார்க்கலாமா? أعوذ بالله من الشيطان الرجيم واصبر على ما يقولون واهجرهم هجرا
ஜமீலா. வஸ்பிர் வாவ் ஃபதா சாது சுக்குன் வஸ், ப கெஸ்ரா ரா சுக்குன் பிர், வஸ்பிர். இதில் வாவ் அப்படிங்கிறது ஷஃபத்தான் உதழெழுத்து, சாதுல சுக்குன் இருக்குது தரஃபுல் லிசான் எழுத்து. அது மட்டும் இல்லாமல் இல்லை ஹம்ஸ் சிஃபத்தை கொடுக்கணும், ரஹவா சிஃபத்தை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த இஸ்திஆலா எழுத்து ஹெவி லெட்டரு. அப்போது இதில் வஸ் அப்படின்னு சொல்லும்போது காற்று வெளியில் வரணும். அடுத்தது இதில் சஃபீர் அப்படிங்கிற சிஃபத்தும் இருக்குது. அப்போது இது வந்து பிசல் சவுண்டு மாதிரி வஸ் வஸ் அப்படின்னு டைமிங் கொடுத்தது போதுங்க. அடுத்தது ப கெஸ்ரா, பங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் ஷஃபத்தான் உதடு எழுத்து, ரால சுக்குன் இருக்குது. அப்போது இதை வந்து நம்ம தர்க்கிக்க ஓதணும். ஏன்னா அதுக்கு முதல் எழுத்து எப்படி இருக்குது, பல கெஸ்ரா இருக்கிறதுனால. ஓகேவா? அப்போது வஸ்பிர். அடுத்தது அலா, ஐன் ஃபதா அ, லாம் ஃபதா அலிஃப் சகைரா லா. அப்போது ஐன் அப்படிங்கிறது வந்து வசத்தல் ஹல்க் நடுத்தொண்டை எழுத்து, லாம் அப்படிங்கிறது ஹஃபத்துல் லிசான் எழுத்து. இதில் அலிஃப் மத்து இருக்கிறதுனால 2 ஹரக்கத்தான் நீட்டுவோம். அலா. அடுத்தது மீம் ஃபதா அலிஃப் மத்து மா. இது மீம் அப்படிங்கிறது ஷஃபத்தான் உதடு எழுத்து, இதுவும் 2 ஹரக்கத்தான் நீட்டணும். யகூலூன. அப்போது யா ஃபதா யா இது வந்து பாருங்கள், யா ஃபதா யா, காஃப் தம்மா வாவ் சுக்குன் கூ 2 ஹரக்கத்தான் நீட்டணும். லாம் தம்மா வாவ் சுக்குன் லூ 2 ஹரக்கத்தான் நீட்டணும், ரெண்டுமே வாவுல் மத்து. அடுத்ததான் நூன் ஃபதா ந. இப்போது யா அப்படிங்கிறது வசத்துல் லிசான் எழுத்து, நடு நாவு எழுத்து. நூன் ஃபதா அப்படிங்கிறது வந்து நூன்ங்கிறது வந்து தரஃபுல் லிசான் நுனி நாவு எழுத்து. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், அதேமாதிரி காஃபு யக்கூ அப்படின்னு இந்த கூ அப்படி சொல்கிறோம்ல, அக்கசல் லிசான். ஓகேவா? கீழ் நாவு எழுத்து. ஸோ இது வந்து ஹெவி லெட்டரும் கூட. அடுத்ததாக வஹ்ஜுர்ஹும், வா ஃபதா ஹ சுகுன் வஹ். ஓகே, நடுவில் இருக்கக்கூடிய ஹம்சத்துல் வசல் உச்சரிக்க மாட்டோம். ஸோ வஹ். அடுத்தது ஜீம் தம்மா ரா சுகுன் ஜுர், ஹ தம்மா மீம் சுகுன் ஹும், வஹ்ஜுர்ஹும். இதில் ஹ அப்படிங்க, அதாவது வா உங்களுக்கு தெரியும் ஷஃபத்தான் உதழுத்து. ஹ அப்படிங்கிறது வந்து அக்கசல் ஹல்க்கு. ஓகேவா? கீழ் தொண்டை எழுத்து. அடுத்தது ஜீம் அப்படிங்கிறது வந்து வசத்துல் லிசான் எழுத்து. ஓகேவா? நடு நாவு எழுத்து. அடுத்ததான் இந்த ரா சுக்குன் இருக்கா, இதை வந்து நம்ம தஃப்ஹீமாக உச்சரிக்கணும். ஏன்னா ரா சுக்குன் பெற்று அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து தம்மா பெற்றிருக்கு. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், ஹ தம்மா மீம் சுக்குன் ஹும். இப்போது மீம் சாக்கினாக்க அடுத்ததான் என்ன எழுத்து வந்திருக்குன்னு பார்க்கணும். ஹ வந்திருக்குது. அப்போது இது என்ன சட்டம், இதுஹார் ஷஃபவி, தெளிவாக ஓதணும். ஓகேவா? வஹ்ஜுர்ஹும். அப்போது வஹ்ஜுர்ஹும், இந்த வஹ் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஹ சுக்கூன் பெற்றிருக்குல்ல, ஹ சுக்கூன் இருந்தாலே நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது என்ன, ஹம்ஸ் சிஃபத்தை கொடுக்கணும். டைமிங் ரஹவா சிஃபத் இருக்குது, இப்போ டைமிங் கொடுக்கணும். ஓகேவா? அடுத்ததான் ஹஜ்ரன், ஹ ஃபதா ஜீம் சுகுன் ஹஜ். இந்த ஜீம் வந்து கல்குலத்து சுகரா லைட்டாக அசைச்சு ஓதணும். அடுத்ததான் ரன். இப்போது தன்வீன் வந்துருச்சு, அதுக்கு அடுத்த எழுத்து என்னான்னு பாருங்கள், ஜீம் இருக்குது. அப்போது இங்கே என்ன பண்ணணும், எஹ்ஃபா சட்டம் மறைச்சு குன்னா செஞ்சு ஓதணும். அப்போது ஹஜ் ரன் அப்படின்னு மறைச்சு ஒன்றா செய்யுங்க. அடுத்தது ஜமீலா, ஜீம் ஃபதா ஜ, மீம் கெஸ்ரா யா மத்து மீ 2 ஹரக்கத்தை நீட்டணும். அடுத்தது லன், ஜமீலன். ஓகே, லாம்ல என்ன இருக்குது, ஃபதத்தைன் இருக்குது. இப்போ நம்ம வக்ஃபு பண்ண போகிறோம். ஓகேவா? ஸ்டாப் பண்ணுறதுனால என்ன பண்ணணும், மதுல் ஐவத் சட்டம். அப்போது 2 ஹரக்கு தான் நீட்டி தான் நிப்பாட்டணும். ஜமீலா. இது எப்படி ஓதுறது, வஸ்பிர் அலா மா யகூலூன வஹ்ஜுர்ஹும் ஹஜ்ரன் ஜமீலா. அடுத்தது பாருங்கள் 11. வதர்னி வல் முகذிபீன உலின் நஅமதி வமஹில்ஹும் கலீலா. இப்போது வாவ் ஃபதா வாவ் ஃபதாவ ஜால் ஃபதா ராசுக்குன் ஜர், நூன் கெசரா யாவுல் மத் இருக்குது நீ, வதர் நீ. வாவ் வந்து ஷஃபத்தான் உதழுத்து, ஜால் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து தர்ஃபுல் லிசான் நுனி நான் எழுத்து, அது ராசுக்கூனோட இணைது. அப்போது ஜர் ஜர், இது வந்து தஃப்ஹீமாக உச்சரிக்கணும், ஹெவியாக உச்சரிக்கணும். நூன் கெஸ்ரா யாவுல் மத்து நீ 2 ஹரக்கத்தை நீட்டுறோம். வதர் நீ. அடுத்தது வல் முகذிபீன, வா ஃபதா லாம் சுக்குன் வல், நடுவில் இருக்கக்கூடிய ஹம்சத்துல் வசல் உச்சரிக்க மாட்டோம். அடுத்தது மீம் தம்மா மூ, காஃப் ஃபதா ஜால் ஷத்தா கெஸ், ஜால் கெஸ்ரா வி, முக் வ வல் முகذி. ஓகே, அப்போது இந்த காஃப் அப்படிங்கிறது என்ன எழுத்து, அக்கசல் லிசான் கீழ் நாம எழுத்து. அடுத்தது இந்த ஜாலோட இணையுது முகذி. ஓகே, அங்கே தால் சுக்கூனும் இருக்குது, தாலில் கெசராவும் இருக்குது அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கணும். நுனி நாவு மேல் பற்களுக்கு கீழே வச்சு சொல்லணும்.
அடுத்ததான் ப கெஸ்ரா யாவுல் மத்து பி 2 ஹரக்கத்தை நீட்டுறோம். நூன் ஃபத்தா ந. வல் முகذிபீன. அடுத்தது பாருங்கள் ஊலி. இப்போது ஹம்சா தொம்மா, அதுக்கு அடுத்ததான் வாவ் போட்டு அதில் உள்ள வந்து ஒரு குட்டியாக ஒரு சிம்பிள் போட்டிருக்கு பாருங்கள், ஒரு 0 மாதிரி போட்டிருக்கேன் வாவுக்கு மேலே. இந்த இதை வந்து நம்ம அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது அரபிக்கில். அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? தஜ்வீதில் ஒரு சட்டம் சொல்லுவோம். அதாவது அந்த வாவுக்கு மேலே ஒரு 0 மாதிரி இருக்குல்ல, 0 தான் போட்டிருக்கு, வட்டம் ஒன்று போட்டிருக்கு. அதை வந்து நம்ம வட்ட பூஜ்ஜியம் அப்படின்னு சொல்லுவோம். அது அரபிக்கில் வந்து அஸ்ஸிஃப்ருல் முஸ்ததீர் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? அஸ்ஸிஃப்ருல் முஸ்ததீர் அப்படின்னு சொல்லுவோம். முஸ்ததீர் அப்படிங்கிறது வந்து அதாவது வட்ட பூஜ்ஜியமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி குரானில் நம்ம எங்கே பார்த்தாலும் அந்த எழுத்தை வந்து நம்ம உச்சரிக்கவே கூடாது. ஓகேவா? அந்த எழுத்தை என்ன பண்ணக்கூடாது? உச்சரிக்கவே கூடாது. ஊலி அப்படின்னா சொல்லிடவே கூடாது. உளி உளி. ஓகேவா? அந்த அங்கே வாவும் அந்த அதுக்கு மேலே இருக்கிற அந்த இது இருந்துச்சு பார்த்தாலே நீங்கள் என்ன பண்ணிடணும்? அதை விட்டுடணும் அப்படியே. குரானில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் உலாயிக்க அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் பாருங்கள். உலாயிக்கன்னு வார்த்தை வந்து அதிகமாக குரானில் இருக்குது. அதில் எல்லாமே ஹம்சாக்கு அடுத்ததாக வாவ் இருக்கும். அந்த வாவில் வந்து இந்த மாதிரி சிஃப்ரு முஸ்ததீர் இருக்கும். ஓகேவா? வட்ட பூஜ்ஜியம் இருக்கும். அதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஊலாயிக்கன்னா ஓதுறோம், இல்லை உலாயிக்கன்னா ஓதுறோம். ஓகேவா? அது மாதிரி இங்கே வந்து இந்த வாவுக்கு மேலே இருக்கிறதுனால நம்ம ஓதக்கூடாது. அந்த எழுத்தை உச்சரிக்காதீங்க. உளி அப்படின்னு தான் ஓதணும். சரியா? கவனம் வச்சுக்கிட்டிங்களா? ஓகே. அந்த வாவுக்கு மேலே உள்ள அந்த இதை வந்து நம்ம இந்த பூஜ்ஜியம் இருக்கிறதுனால நம்ம அதை வந்து உச்சரிக்கவே மாட்டோம். சரியா? அந்த எழுத்தை உச்சரிக்கவே மாட்டோம். அப்போது உளி ஹம்சா தொம்மா, அதுக்கு என்ன இருக்குது? ஹம்சா தொம்மா அது மட்டும்தான் இருக்குது. அப்போது ஹம்சா தம்மா உ அவ்வளோதான். அடுத்தது அந்த எழுத்தை உச்சரிக்காதீங்க. அடுத்த எழுத்து வந்துருங்க. லாம் கெசரா யாவுல் மத்து இருக்குதா? இப்போ நம்ம அடுத்த வார்த்தையை பார்க்குறோம். அந்த நூனில் ஷத்தா இருக்கிறதுனால அது அங்கே போய் இணைச்சிடுறோம். ஓகேவா? அப்போது லாம் கெசரா நூன் தம்மா லின் நூன் ஃபத்ஹா ஐன் சுக்கூன் நா. ஓகே? ஏன்னா நூன் வந்து ஹுருஃபு ஷம்சியா எழுத்து. சரியா? அப்போது உலின்னா. சரியா? உலின்னா. அடுத்தது மீம் ஃபத்தாமா தா கெசரா தி. அப்போது உலின்னமதி. இந்த நூனில் ஷத்தா இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம்? அக்கமல் குன்னா கொடுத்து ஓதுறோம். சரியா? அடுத்தது பாருங்கள். வ மஹில் ஹும் வாவ் ஃபத்தாம வ மீம் ஃபத்தா ஹ ஷத்தா மஹ் ஹ கெசரா லாம் சுக்கூன் ஹில். வ மஹில். ஓகே? இந்த ஹ அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா வரணுமா? கசல் ஹல்க்கு எழுத்து, கீழ் தொண்டை எழுத்து. ஓகேவா? அடுத்தது ஹ தொம்மா மீம் சுக்கூன் ஹும். இப்போது இந்த மீம் சாக்கினாக்கு அடுத்ததான் என்ன லெட்டர் வந்திருக்குன்னு பாருங்கள். காஃப் வந்திருக்கு. அப்போ இங்கே என்ன சட்டம்? இதுஹா ஷஃபவி. சரியா? தெளிவாக தான் ஓதணும். வ மஹில் ஹும். அடுத்தது கலீலா காஃபு ஃபத்தா கா லாம் கெஸ்ரா யாவுல் மத்து லீ 2 ஹரக்கத்தை நீட்டணும். லாமில் ஃபத்தத்தேன் இருக்குது. லன் கலீலன். இதை வக்ஃபு பண்ணால் மதுல் 70 சட்டம். அப்போது 2 ஹரக்கத்தை நீட்டி நிப்பாட்டணும். கலீலா. இந்த காஃப் அப்படிங்கிறது என்ன ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அகசல் லிசான் எழுத்து. ஸோ இதில் வந்து இது ஹெவி லெட்டர், இஸ்திஆலா எழுத்து. சரியா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இது எப்படி ஓதணும்? வதர்னி வல் முகذிபீன உலின் நஅமதி வமஹில்ஹும் கலீலா. அடுத்தது 12வது ஆயத்தை பாருங்கள். இன்னலதைனா அன்கலம் வஜஹீமா. இப்போது இன்ன ஹம்சா கெஸ்ரா நூன் ஷத்தா இன் நூன் ஃபத்ஹா ந. இன்ன ஹம்சா அப்படிங்கிறது அகசல் ஹல்க்கு, இதுவும் கீழ் தொண்டை எழுத்து. நூனில் ஷத்தா இருக்கிறதுனால நம்ம அக்கமல் குன்னா கொடுக்குறோம். அடுத்ததான் லதைனா லாம் ஃபத்ஹா ல தால் ஃபத்ஹா யா சுக்கூன் தை. இது யாவுல் லீன். இது லதை நூன் ஃபத்ஹா அலிஃப் மத்து ந 2 ஹரக்கத்தை நீட்டுறோம். அதுக்கு அடுத்த வார்த்தையினுடைய முதல் எழுத்து என்னன்னு பாருங்கள். ஹம்சா வந்திருக்குதா? அப்போ இங்கே என்ன சட்டம் வரும்? மத்துக்கு அடுத்ததாக ஹம்சா வந்துச்சுன்னா, அடுத்த வார்த்தையில் வந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், இது மத்தல் ஜாயிஸ் அல் முன்ஃபசில் அப்படிங்கிற சட்டம். அப்போது 4 இல்லைன்னா 5 ஹரக்கத்தை நீட்டணும். லதைனா அப்படின்னு நீட்டுங்க. அடுத்தது ஹம்சா ஃபத்தா நூன் சுக்கூன் அன். இப்போ நூன் சாக்கினா வந்துருச்சு. அதுக்கு அடுத்த எழுத்து என்னன்னு பாருங்கள். கேஃப் வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம்? இஹ்ஃபா பண்ணணும். ஓகேவா? மறைச்ச குன்னா செஞ்சு ஓதணும். அப்படின்னு மறைங்க. அடுத்தது கேஃப் ஃபத்தா அலிஃப் மத்து க 2 ஹரக்கத்தை நீட்டணும்.
லாமில் என்ன இருக்குது, ஃபத்தஹத்தைன் இருக்குது. தன்வீன் வந்துருச்சுன்னா அடுத்த வார்த்தையினுடைய முதல் எழுத்து என்னன்னு பாருங்கள். அப்போது வாவ் இருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம், இதுதான் பண்ணணும். ஓகேவா, இதுதான் பண்ணணும், இணைச்சு ஓதணும். அப்போது அன்கலௌ அப்படின்னு இணைச்சிருவோம். அப்போது வா ஃபத்தா வ, அடுத்தது ஜீம் ஃபத்தா ஜ, ஹ கெஸ்ரா யவுல் மது ஹி. இந்த ஹ அப்படிங்கிறது வந்து வசத்துல் ஹல்க் எழுத்து, நடு தொண்டை எழுத்து. சரியா, ஹி. அடுத்தது மீமில் ஃபத்தஹத்தைன் இருக்குது. அப்போது இதை வக்ஃபு பண்ணால் மதுல் ஐவத் சட்டம், 2 ஹரக்கத்தை நீட்டி நிப்பாட்டுவோம். அப்போது வ ஜஹீமா அப்படின்னு ஓதுவோம். இது எப்படி ஓதுறது, இன்னலதைனா அன்கலௌ வ ஜஹீமா. அடுத்தது 13வது ஆயத்தை பாருங்கள். وَطَعَامًا ذَا غُصَّةٍ وَعَذَابًا أَلِيمًا. வா ஃபத்தா வா, தா ஃபத்தா தா. இந்த தாங்கிறது ஹெவி லெட்டர். ஓகே, இது வந்து இஸ்தியாலா எழுத்து, தரஃபுல் லிசான் நுனினாவு எழுத்தும் கூட. அப்போது ஐன் ஃபத்தா அ த அ, மீமில் ஃபத்தத்தைன் இருக்குது, தன்வீன் வந்துருச்சு. அப்போ அடுத்த எழுத்து என்னான்னு பார்க்கணும். தால் வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம், இஹ்ஃபா பண்ணணும், மறைச்சு ஒன்றா செஞ்சு ஓதணும். வதஆமன் தா. ஓகே, தால் ஃபத்தா அலிஃப் மத்து தா, 2 ஹரக்கத்தை நீட்டுறோம். அடுத்தது குஸ்ஸத்தின் கு, இது கைன் தொம்மா, சாது சுகுன், குஸ், சாது ஃபத்தா சா, குஸ்ஸா. ஓகே, இந்த கைனும் சாதும் ரெண்டுமே இஸ்தியாலா எழுத்து, ஹெவி லெட்டர்ஸு. அடுத்தது இது வந்து தாமர் புத்தால என்ன இருக்குது, தன்வீன் வந்துருச்சு, கெசரத்தைன் இருக்குதா. அப்போது அடுத்த எழுத்து பார்க்கணும், வாவ் இருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம், இதுதான் பண்ணணும். அப்போது குஸ்ஸத்தின் அப்படின்னு இதுதான் பண்ணிடுவோம். அடுத்தது வா ஃபத்தா வ, ஐன் ஃபத்தா அ, தால் ஃபத்தா அலிஃப் மத்து த, 2 ஹரக்கத்தை நீட்டணும். பேல் என்ன இருக்குது, ஃபத்தஹத்தைன் இருக்குது. அப்போது இதை அடுத்த எழுத்து என்னன்னு பார்க்கணும், ஹம்சா வந்துருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம், இதுஹார். ஓகேவா, தெளிவாக ஓதணும். வஅதாபன் தெளிவாக இருக்கணும். அடுத்தது ஹம்சா ஃபத்தா அ, லாம் கெஸ்ரா யாவுல் மத்து லீ, 2 ஹரக்கத்தை நீட்டுறோம். மீமில் ஃபத்தஹத்தைன் இருக்குது. அப்போ இங்கே வக்ஃபு பண்ணால் மதுல் எவது சட்டம், 2 ஹரக்கத்தை நீட்டி நிப்பாட்டணும். அலீமா. இது எப்படி ஓதுறது, வதஆமன் ذا غصة وعذابا أليما. அடுத்தது 14வது ஆயத்தை பாருங்கள். யௌம தர்ஜுஃபுல் அர்து வல் ஜிபாலு வகானதில் ஜிபாலு கசீபம் மஹீலா. இப்போது யா ஃபத்தா வாவ் சுக்குன் இருக்குது, யவ், இது வாவுல் லீன், இது ஓகேவா, வாவுல் லீன் சட்டம். மீம் ஃபத்தா ம, யௌம. அடுத்தது த ஃபத்தா ரா சுக்குன் தர். இந்த ரா சுக்குனை தஃஹீமாக உச்சரிக்கணும், தெளிவாக, அதாவது வல்லினமாக உச்சரிக்கணும். அடுத்தது தங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா, என்ன எழுத்து, தரஃபுல் லிசான் நுனினாவ் எழுத்து. அடுத்தது ஜீம் தொம்மா ஜூ, ஃப தொம்மா லாம் சுக்குன் ஃபுல், தர் ஜூ ஃபுல். அடுத்தது ஹம்சா ஃபத்தா ரா சுக்குன் ஆர், இதுவும் இந்த ராவும் ஹெவியாக தான் உச்சரிக்கணும். அடுத்தது துவாது தொம்மா தூ, இந்த துவாத் அப்படிங்கிறது ஹாஃபத்துல் லிசான். ஓகே, இது இஸ்தியாலா எழுத்து, ஹெவி லெட்டர், தர் ஜூ ஃபுல் ஆர் தூ. ஓகே, அடுத்தது வல் ஜிபாலு, வா ஃபத்தா லாம் சுக்குன் வல், ஹம்சத்துல் வசல் உச்சரிக்க மாட்டோம். அடுத்தது ஜாம், அதாவது ஜீம் கெசரா ஜி, ப ஃபத்தா அலிஃப் மது ப, 2 ஹரக்கத்தை நீட்டணும். லாம் தம்மா லு, வல் ஜிபாலு. அடுத்தது வா ஃபத்தா வ, காஃப் ஃபத்தா அலிஃப் மது க, 2 ஹரக்கத்தை நீட்டுறோம். நூன் ஃபத்தானா த கெசரா தி, வகான தில், த கெசரா தி லாம் சுக்குனோட இணைஞ்சிருது, வகான தில். அடுத்தது ஜீம் கெசரா ஜி, ப ஃபத்தா அலிஃப் மது ப, லாம் தம்மா லு, ஜிபாலு வகானதில் ஜிபாலு. அடுத்தது காஃப் ஃபத்தா க, ச கெஸ்ரா யாவுல் மத்து சி, கசி. ஓகே, கசி. இந்த ச அப்படிங்கிறது பாருங்கள், தரஃபுல் லிசான் நுனினாவை எழுத்து, மேல் பற்களில் கீழே நுனினாவை வச்சு சொல்லணும், கசி. அடுத்தது பேல் என்ன இருக்குது, தன்வீன் இருக்குது. ஓகே, இங்கே ஃபத்தஹத்தைன் வந்துருந்ததுனால அடுத்த எழுத்து என்னன்னு பாருங்கள், மீம் இருக்குது. அப்போது இங்கே இதுதான் பண்ணணும், கசீபம் இணைச்சிருங்க. அடுத்ததான் மீம் ஃபத்தா ம, ஹ கெசரா யாவுல் மத்து ஹீ, 2 ஹரக்கத்தை நீட்டுறோம். லாமில் என்ன இருக்குது, ஃபத்தஹத்தைன். அப்போது இதை வக்ஃபு பண்ணால் மதுல் அவது சட்டம். அப்போது 2 ஹரக்கத்தை நீட்டி நிப்பாட்டணும், மஹீலா. இது எப்படி ஓதுறது,
யௌம தர்ஜுஃபுல் அர்து வல் ஜிபாலு வகானதில் ஜிபாலு கசீபம் மஹீலா. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு சட்டத்தையும் உணர்ந்து ஒவ்வொரு எழுத்துக்குண்டான மஹ்ரஜ் சிஃபத்து எல்லாத்தையும் நம்ம சரியான முறையில் கொடுத்து ஓதணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.